ஐயா, உங்கள் பெயர், உங்கள் வயது கொஞ்சம் சொல்றீங்களா? என் பெயர் ஞானப்பிரகாசம். எஸ் ஞானப்பிரகாசம். நான் 1927/7/8 பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா பேர் சாமிநாதன் அப்பா, அம்மா சௌரியம்மா. அப்போ அவங்க என்னுடைய அக்கா, எனக்கு முன்னே என்னுடைய அக்கா இருந்தது, சௌரியம்மான்னு இருந்தாங்க. சௌரியம்மன். நான் 5 வயதாக இருக்கும்போது 5 வயது 6 வரைக்கும் 5 வயசு தான். 1932 27 பிறந்தா 32-33 இந்த மைய எங்கள் ஊரில் கூரை ஸ்கூல் இருந்தது. கூரை வீடு. அந்த கோயில் பள்ளிக்கூடம் ஸ்கூலு 1928-29 இந்துக்கள் ஒரு வாத்தியார் ஒன்று இருந்தார். அவர் பேர் அநேகமாக அவருக்கு தொப்பை கூட உடையாளன்னு பேர். பார்வை சுப்பிரமணியங்கிற ஞாபகம் இருக்கு. அது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா, இப்போ உங்களுக்கு வயது 97 ஆகுது இல்லைங்களா? 98 ஆரம்பிக்க போகுது. சரிங்க ஐயா, நீங்கள் எந்த வருஷம் திண்டிவனத்தில் போய் படிக்க போய் சேர்ந்தீங்க? எந்த வருஷம் திண்டிவனத்தில் சேர்ந்தீங்க? 38-21 ஃபாதர் டஃபி இருக்கும் போதுங்களா, அவருக்கு பிறகா? 38-32 சேர்ந்து 38-39 முடித்தேன் நான். 2வது எங்கள் ஊர்லேயே. அப்போ ஏதாவது டீச்சர் சொல்லணுமோ டீச்சரு அப்போ எம்எஸ் மரிய சூசன் வெளியூர்காரர் இருந்தார். அவர் அப்போ இந்த அவருடைய படிப்பு அந்த காலத்து குறைந்த படித்தவங்க தான் இப்போ. சரிங்க ஐயா, நீங்கள் வந்து 1941 திண்டிவனத்தில் போய் சேர்ந்தீங்களா? அப்போ படிச்சுட்டு ஸ்கூலில் சேர்க்கல 3 வருஷம் நாங்கள் அங்கே ஸ்கூலில் போவேன். கத்தாப்பில் வாங்கியிருந்தேன். நீங்கள் சரி, அப்போது எங்கள் அண்ணா பெரியப்பா மகன் ஏற்றினப்ப டீச்சரை வந்தார். இங்கே போய் திண்டிவனத்தில் சேர்க்குற வரைக்கும் நீங்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிவிடு. அப்போ 2 டீச்சர் தான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில். அந்த ஸ்கூல் பேர் வந்து சென்ட் தெரசாஸ் ஸ்கூல். ஸ்கூல் அப்போ கவர்மெண்ட் அங்கீகாரம் வாங்கி தான் நான் முன்னே சொன்னது வாங்கினது. சரிங்க ஐயா, 43 நான் அது வரைக்கும் 4 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு சும்மா. அப்புறம் 1 வருஷம் இன்ஸ்பெக்டர் வந்தபோது அந்த மாதிரி மற்ற பிள்ளைகளை வந்து படம் சொல்லி கொடுக்குறது சொல்லி கொடுக்குறது நான் நின்றுட்டேன். அப்போ 1 வருஷம் படித்து 2 வருஷம் படித்து 1943 திண்டிவனத்துக்கு மைய ஒரு ஆரோக்கிய நாகர் இருந்தார் சாமியார். அவர் என் கூட ஒரு மையன் ஊரில் ஒரு 5 பேரும் வேறு அப்போது வந்து கஸ்பாடு, பெஞ்சமின், ஐட்டினப்பேன், அந்தோட சாமி. நான் என்னை சேர்த்து ஒரு 6 பேர் மையல் ஒரு கோட்டாளத்தில் ஒரு அப்பப்போ மையல் ஊருலாம் கோட்டாளம். அப்போ டஃபி ஃபாதர் இறந்த பிறகு நீங்கள் போய் அங்கே சேர்றீங்க திண்டிவனத்தில்? அப்புறம் 43 இவங்களெல்லாம் சேர்த்து மைய விரியூர் பங்கு சங்கரில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே படித்தோம். நான் 16 வயசில் நாங்கள் அப்போ பள்ளிக்கூடம் போய் சேர்றேன். 6வது. என்னோட கடைசியாக எனக்கு நம்பரை வந்து அப்போது
பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸுக்கு நம்பர் கொடுப்பாங்க. அதில் வந்து எனக்கு 131 நீ சேர்த்தாங்க. ரைட். நீங்கள் அப்போ அந்த உள்விடுதியில் படிச்சிங்களேங்க, அப்போ வந்து அங்கே இருந்த நடைமுறைகள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த உள்விடுதி புனித அன்னாள் உள்விடுதியில் படிச்சிங்க, அங்கே வந்து ஒழுங்குமுறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுங்க காலையில் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுப்புவாங்க போர்டிங். இது வான கட்டடம் அப்போது ரவி சாமியெல்லாம் கட்டினாங்கன்னு அங்கே போர்டிங் எழுதியிருந்தது. அவர் வந்து 1943 இப்போ ஜனவரி பிப்ரவரியே இறந்துட்டாருன்னு அது போர்டில் இருக்காதுன்னா நம்ம தேதி ஞாபகம் இல்லை. அவர் டஃபி இறந்து 1941 அவர் இறந்து 2 மாதம் கழித்து தான் நீங்கள் அங்கே திண்டிவனம் போனீங்கன்னு சொல்கிறீங்க. 43 இல்லைங்க, 41 தான் டஃபி இறந்தது. 41 அவர் இறந்து 2 மாதம் கழித்து தான் நீங்கள் போய் சேர்ந்துக்கிறீங்க. அதான் 41 தான் சொன்னீங்க. 41 அவர் இறந்த பிற்பாடு 2 மாதம் கழிச்சு நாங்கள் போய் சேர்ந்தோம் சொன்னீங்க. 43 ஜூன் மாதம் சேர்ந்தேன். சரி சரி. அப்போ இன்சார்ஜ் ஃபாதர் கட்டின். கட்டின் ஐரிஷ் நாட்டில் இருந்தவர். ஆமாம், ஐரிஷ் ஃபாதர். அவர் டஃபியும் அயர்லாந்து தான், இவரும் அயர்லாந்து தான். அவங்க சொந்தக்காரன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் ஃபாதர் டஃபி இறக்கும் போது பக்கத்தில் இருந்து எல்லாம் பார்த்தவர் கட்டின் தான். பற்றி கேள்விப்பட்டிருந்தானே. அவர் வந்து ஒரு கனடா நாட்டில் ஒரு மினிஸ்டருடைய மகனும். அதாவது அவங்க அப்பா வந்து சார்லஸ் கவான் டஃபி ஆஸ்திரேலியா பிரதமராக இருந்தார் ஒரு காலத்தில். அவருடைய 14வது பிள்ளை இவர். அவருக்கு 72 வயசுல டஃபி பிறகுறாங்க. அங்கே